2020 மே மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம 12th போர்டு எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ எக்ஸாம் நடத்துகிற எனக்கு எங்கே அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஒரு பெஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சும்மாவே கதை எழுதுவோம், நம்மளுக்கு பிடிச்ச தமிழ் எக்ஸாம் வரையா சும்மா விடுவோமா, உட்காந்து மானே தேனே பொன்மானேன்னு போட்டு எழுதிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், எக்ஸ்ட்ரா ஷீட் அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே ஒரு டீச்சர் வந்து சரக்குன்னு பேப்பரை வாங்குறாங்க. யாரா அது அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா நம்ம தமிழ் டீச்சரு. பேப்பரை முன்னாடி பின்னாடி பார்த்துட்டு, பவித்ரா, நான் உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நீ போர்டு எக்ஸாமில் பாஸ் ஆகதே கஷ்டம்னு. இதை சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டாங்க அவங்க. இதை கேட்டால் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, அப்போ சப்போஸ் நம்ம போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு யார் காலேஜ் சீட் தருவா? இப்போ சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வைப்பாங்களா? வச்சாங்கன்னா ஜூனில் வைப்பாங்களா, ஜூனில் வைப்பாங்களா? அப்படி ஜூனில் வச்சு நம்ம பாஸ் ஆகி நம்ம காலேஜ் சேர்ந்தோன்னா சுற்றி இருக்கவங்களாம் நம்ம என்ன பேச்சு பேசுவாங்க அப்படின்னு 1008 எண்ணங்கள். ஹார்ட்டாக லேப்டாப்னு அடிக்குது. வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. ஒரு பயம் கலந்த பதட்ட மனநிலை. இந்த மனநிலையோடவே கண்ணை திறந்து பார்க்குறேன். கடிகாரம் சொல்லுது இரவு 2 மணின்னு. அடைச்ச நம்ம கண்டது அனைத்தும் கனவா, அதுக்கு தான் இவ்வளோ பயமா அப்படின்ற மாதிரி இருந்தது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வானன்பா வாழலாம். ஸோ இன்னையோட பாட்காஸ்ட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா மல்லாக்கப்படுத்து கண்ணை மூடினா வரும் பாருங்க கனவு, அந்த கனவை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கனவு என்பது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ஆசைகளையோ இல்லை பயத்தையோ வெளிக்காட்டுற விதமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு டாக்டர் ஆகிற ஆசை இருந்து எனக்கு டாக்டர் ஆகிற கனவு வந்தால் பரவாயில்ல, எனக்கும் என் அப்பா இறக்குற மாதிரி கனவு வருது, என்னோட உறவுக்காரங்க என்னோட நெருங்கின உறவுகள் இறக்குற மாதிரி கனவு வருது, அப்போ நான் என்ன அவங்களாம் இறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. மேபி அது உங்களோட ஆசையாக இல்லாமல் உங்களோட பயமாக கூட இருக்கலாம். மேபி அந்த உறவு உங்களை விட்டு போயிடுமோ அப்படின்ற பயம், இல்லை அந்த உறவுக்காரங்க வந்து இறந்து போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால கூட இந்த மாதிரி கனவுகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நினைத்தேன் வந்தாய் படத்தில் தொப்புளுக்கு பக்கத்தில் மச்சம் இருக்கிற பெண் எங்கேயோ இருக்கா, அவள் தான் உன் தேவதை அப்படின்னு ஹீரோவுக்கு கனவு சொல்லிச்சோ, அந்த மாதிரி இதுதான் உன் ஆஃபீஸ், இதுதான் நீ வாழ போகிற இடம், வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நிறைய கனவுகள் மக்களுக்கு தெரிவிச்சுட்டு தானே இருக்குது. இன்றைக்கி கனவுகள் பற்றி 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்ப்போமே. ஸோ முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கண்ணை மூடி தூங்கின உடனே கனவு வருதா அப்படின்னா அது கிடையாது. நம்ம ஸ்லீப்லேயே மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்காம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜாக சொல்லப்படுற இந்த ரெம் ஸ்டேஜில் தான் கனவுகள் வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 6 வருஷம் கனவுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கானாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு 2190 கனவுகள் வருதாம். ஸோ மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன கனவுகள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்களுக்கு எந்த மாதிரி கனவு வருதுன்னா, தன்னோட ஒர்க் பிளேஸ்க்கு நேக்கடாக, அதாவது ட்ரெஸ் இல்லாத மாதிரி போகிற மாதிரியும், அதே பெண்களுக்கு தன்னோட லவ்வரையோ தன்னோட ஸ்பௌஸையோ தெரியாமல் அவங்கள ஏமாற்றிட்டு இன்னொருத்தர் கூட இன்டர்கோர்ஸ் பண்ணுற மாதிரி கனவுகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாலாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கனவுல பார்த்துருப்போமே, யாரா இவங்க புதுசாக வராங்க, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்காங்க, இவங்களாம் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு வியந்து போயிருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன ஃபேக்ட்னா, நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற மக்கள் மட்டும்தான் கனவுல வருவாங்கன்னு நம்ம பிரெயினால் புதுசாக ஃபேஸஸ் கிரியேட் பண்ண முடியாதுன்றது தான் உண்மை அப்படின்றத வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. எப்படி நம்ம பிரெயினால் ஃபேஸஸ் கிரியேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட 5th ஃபேக்ட். ஸோ நம்ம கனவுகளில் வர எல்லா சவுண்டுமே ஆல்ரெடி நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்த சவுண்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் மிஸ்மேட்சாக வரும். சில பேர் எந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கனவுகளில் வந்து வர ஆம்புலன்ஸுக்கு சைரன் சத்தம் இல்லாமல் தன்னோட அலாரம் கிளாக் சத்தம் வரதா சில மக்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சா, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் எப்படி. கனவு பற்றி பேசிட்டு கலாம் பற்றி பேசாமல் வந்தால் சரியாக வருமா என்ன? கலாம் அவர்கள் கனவு பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை, கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள்னு. கனவு காணும் காலங்கள்னு கனவு காண்றதுக்கு தனி நேரமும் காலமும் தேவையா என்ன? ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு. அந்த மாதிரி தான் கனவு, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ். நிறைய கனவுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தையும் நம்மளோட உடம்புல இருக்கிற விஷயத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக கனவுகள் வருது அப்படின்னு ட்ரீம் ஸ்பெஷலிஸ்ட்டும் நிறைய ட்ரீம் ரிசர்ச்சர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி வேறொரு பாட்காஸ்ட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த பாட்காஸ்ட் ஏதோ ஒரு நபருக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த பாட்காஸ்டோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். மேலும் வேற ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பவித்ரா சைனிங் ஆஃப்.